கள் விற்பனையை அனுமதித்தால் விவசாயிகள் பயனடைவார்களே என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கள் இறக்கியதாக விவசாயிகள் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்திய வழக்கில் நீதிமன்றம் இவ்வாறு கேள்வி எழுப்பியிருக்கிறது. கள் விற்பனையை அனுமதித்தால் என்ன என்று மதுரை நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கள் விற்பனையை அனுமதித்தால் விவசாயிகள் பயனடைவார்களே என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு கேள்வி எழுப்பியிருக்கிறது. கள் இறக்கியதாக விவசாயி மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியது தொடர்பான வழக்கில் மதுரை கிளை அமர்வு இவ்வாறு தெரிவித்திருக்கிறது. கள்ளுக்கு தடை விதித்துவிட்டு டாஸ்மாக் கடைகளை அரசே நடத்துகிறதே, கள் விற்பனையை அனுமதித்தால் விவசாயிகள் பயனடைவார்களே என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். கள் இறக்கியதாக விவசாயி மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியது தொடர்பான வழக்கு விசாரணையில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இவ்வாறு கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கள்ளின் பயன்கள் என்ன, அதிலிருந்து தயாரிக்கப்படும் வேறு பொருட்களின் பயன்கள் என்ன என்றும் அறிக்கை தர உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மதுரை கிளை அமர்வு. கள் விற்பனையை அனுமதித்தால் விவசாயிகள் பயனடைவார்கள் தானே என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கள் விற்பனையை தமிழக அரசு அனுமதித்தால் விவசாயிகள் பயனடைவார்களே என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேட்டிருக்கிறது. கள்ளின் மருத்துவ பயன்கள் என்ன என்பதனை அறிக்கையாக சமர்ப்பிக்கவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கள்ளுக்கு தடை விதித்துவிட்டு டாஸ்மாக் கடைகளை அரசே நடத்துகிறது என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கருத்து கூறியிருக்கிறார். கள் இறக்கியதாக விவசாயி மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்திய வழக்கு தொடர்பான விசாரணையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு இவ்வாறு கருத்து கூறியிருக்கிறது. டாஸ்மாகை நடத்த கள் தடுப்புச் சட்டத்தை கடுமையாக கடைபிடிக்கிறது தமிழக அரசு என்றிருக்கிறது. ஆலங்குளம் விவசாயி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியது தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரிய வழக்கில் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இவ்வாறு கருத்து கூறியிருக்கிறது.